ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த விலாக் வந்து வரலட்சுமி விரதம் டே அப்போ தான் எடுத்த விலாகு. அன்னைக்கு டே வந்து 3:45 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்திரிச்ச உடனே என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். எதுக்கு 3:45 எந்திரிச்சேன்னா, டே நைட்டு வரைக்குமே வரலட்சுமி விரதத்துக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லை. அப்புறம் டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு, சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே தேய்ஸ்டே மாப் போட்டுருவேன் வீடெல்லாம். அன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால தேய்ஸ்டே மாப் போடவே முடியல. சரி மார்னிங் எந்திரிச்சே போட்டுடலான்னு சொல்லிட்டு அதனால தான் 3:45 எந்திரிச்சு மாப் போட்டிருந்தேன். கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன். மாப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டும் வந்துட்டேன். சரி நைட்டியே இப்போ வியர் பண்ணிக்கலாம், போகும்போது சேரீயா சுடிதாரான்னு முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நைட்டியே அப்போதைக்கு போட்டிருந்தேன். ஏன்னா பாப்பா எழுந்திரிச்சோன்னே அவங்களுக்கும் குளிக்க வைக்கணும். அதனால வந்து நைட்டி தான் வியர் பண்ணியிருந்தேன். அவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு தான் இருந்தாங்க. நான் ஒரு 4:30 அந்த மாதிரி தான் போய் அவங்கள எழுப்பினேன். டீ எல்லாம் குடித்து முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நாங்கள் டீ குடிக்க பேசிகிட்டு இருந்தோம். அந்த சவுண்ட்லேயே பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க. ரித்வி எப்படின்னா தூங்கும்போது பிறந்ததுலேருந்து ஒரு சின்ன சவுண்டு கூட கேட்டுறக்கூடாது. அப்படி கேட்டாங்கன்னா அப்போவே எந்திரிச்சுக்குவாங்க. அதனாலேயே அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நான் மெதுவாக தான் பார்த்து வேலையே செய்வேன். எந்திரிச்சதும் அவங்களும் குளிக்க வச்சுட்டு நானும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ரித்விக்கு அவளுக்கு கம்ஃபர்ட்டான ட்ரெஸ் தான் போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா தூக்கத்தில் எந்திரிச்சங்காட்டி ஏதாவது மாதிரியெல்லாம் போட்டால் கண்டிப்பாக அழுவா. அப்படியே கிளம்பி எல்லோரும் கோயிலுக்கு வந்தாச்சு. பொள்ளாச்சியில் இருக்க சுப்பிரமணியர் கோயிலுக்கு தான் அன்னைக்கு போயிருந்தோம். பூவை பார்த்தோன்னே அப்போவே வாங்கி வைக்கணும்னு தோணுச்சு, வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கிட்டவே தேங்காய் பழம்லாம் இருந்துச்சு. தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போனோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் அப்போ ஃபஸ்ட் டைம் எனக்கு மேரேஜ் ஆனப்போ நான் இங்கே வந்திருந்த புதுசில் ஒரு 5:45 அப்படிங்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக இருந்துச்சு. எல்லா பக்கமுமே சாமி கும்பிட்டு வளையல் கயிறு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 6:00 6:30 ஆகி கூட அவ்வளோக்கு கூட்டம் இல்லை. ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் போகும்போது நாங்கள் போனோன்னே ஃபஸ்ட்டு விளக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். நாங்கள் போயுமே முருகருக்கு அலங்காரம் ஆகாமல் இருந்துச்சு. தேங்காய் பழம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துர்க்கைக்கு தான் ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அங்கேயே போய் தேங்காய் பழம் உடைச்சிடலான்னு சொல்லிட்டு துர்க்கைக்கு தான் போய் ஃபஸ்ட்டு தேங்காய் பழம் உடைச்சேன். அங்கே நிறையா கூட்டமாக தான் இருந்துச்சு துர்க்கை சன்னதியில். ஏன்னா இன்றைக்கி வந்து வரலட்சுமி விரதம் இல்லை, அதனால கயிறு வளையல் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு 7:00 போது வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே பாப்பாவை தூங்க வச்சுட்டேன். ஏன்னா மார்னிங் 4:30 எழுந்திரிச்சது. எப்படியும் தூங்காமல் இருந்தால் இன்றைக்கி டே ஃபுல்லாமே அழுவா, இல்லைனா ஏதாவது அவளுக்கு தூக்கத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விளையாடிட்டுருப்பா. அதனாலேயே தூங்க வச்சாச்சு. பாப்பாவை தூங்க வச்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் தான் பார்த்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாம்பார் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணேன். அன்னைக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன். மார்னிங்கே சாம்பார் வச்சுட்டேன்னா இட்லிக்காய்க்கும் மத்தியானம் சாதம் மட்டும் வச்சா போதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக அதே ரெடி பண்ணிட்டேன். மார்னிங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்தங்காட்டிக்கு அன்றைக்கி டேவே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அவ்வளோ நேரமே எந்திரிச்சிருந்தா கூட கொஞ்சம் கூட ஒரு சோம்பலே இல்லை. அன்றைக்கி டேவே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஒர்க் செஞ்சுட்டு இருந்த மாதிரியே தான் இருந்துச்சு. தூக்கம் வருது, கொஞ்சம் கூட படுக்கவே இல்லை. வெள்ளிக்கிழமை மாப்பெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மாப் போடாமல் கோயிலுக்கு போகிறக்கே பிடிக்கல. அப்படி மாப் போடாமல் போயிருந்தால் நம்மளுக்குமே கோயிலுக்கு போய் மனசு ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். சரி ஒரு டைம் தானே போடுறேன்னு சொல்லிட்டு போட்டேன். அப்படியே சைட் பை சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிங்கில் பாத்திரம்லாம் இருந்துச்சு. அதை எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எனக்கும் வீட்லேயே வரலட்சுமி விரதம் எல்லாம் செலிப்ரேட் பண்ணணுன்னு ஆசை தான். ஆனால் அது ஒரு டைம் பண்ணால் அதை ஸ்டாப் பண்ணாமல் வருஷம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி நம்மளால் பண்ண முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. அதனாலேயே ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தேன். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கன்னி பூஜைன்னு சொல்லி வரலட்சுமி விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டே வச்சுருந்தாங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க மார்னிங் எந்திரிச்சு பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களையெல்லாம் ஈவினிங் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு வளையல் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. சின்ன பொன் குழந்தைகளே உட்கார வச்சு தான் அவங்க வந்து மஞ்சள் இதெல்லாம் தேய்ச்சி பூஜை பண்ணாங்க. நான் வந்து அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன் கூட. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண அந்த பூஜையவே. உங்களுக்கு யாராவது இந்த பூஜையை பற்றி தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வரலட்சுமி விரதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீட்லேயே அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் செஞ்சு முடிச்சு பார்த்திங்கன்னா ஒரு 9 போதே எல்லாம் முடிஞ்சு. ஆனால் பார்த்திங்கன்னா சாப்பிட்டது வந்து ஒரு 10:30 ஆயிடுச்சு. மார்னிங் நேரமே எந்திரிச்சு டீ குடித்தோமா, அது மட்டும் இல்லாமல் கோயில்கிட்ட போய் ஒரு பேக்கரியில் டீ குடித்தோம். அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து சாப்பிட்ற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கோயிலுக்கு போனப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கு 5:45க்கெல்லாம் போயிட்டோம். அப்போ வந்து நடையே திறக்கல. நான் என்ன நினச்சி போனேன்னா லாஸ்ட் இயரெல்லாம் ஒரு 5:40 போது அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எப்படியும் 5:00 5:30க்கெல்லாம் கோயில் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு தான் நினச்சி போனோம். அங்கே போய் பார்த்தா ஒரு 2-3 பேர் தான் வெளியே உட்காந்துருந்தாங்க. நாங்கள் போகும்போது நடையே திறக்கல. சரி போய் கிட்டே இருக்க பேக்கரியில் ஒரு டீ குடிச்சிட்டு வந்தால் ஒரு 6:00 போதெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம். அதே மாதிரி போய் டீ குடிச்சிட்டு வந்தால் ஒரு 6:00 ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமே அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பூஜையே பண்ணாங்க. எல்லாம் முடியறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7:00 ஆயிடுச்சு. அப்போவுமே எந்த கூட்டமுமே இல்லை. நான் என்ன நினச்சி போனேன்னா லாஸ்ட் இயர் மாதிரியே தான் இந்த இயரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி போனேன் ஒரு 5:45க்கெல்லாம். ஆனால் இங்கே இப்படி ஆயிடுச்சு. ரசம் வைக்கிறதுக்கு வந்து பருப்பு தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். மதியம் சூடாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. மார்னிங் வச்ச சாம்பார் பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்குமே அன்னைக்கு இருந்துச்சு. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. மாவு இருந்தங்காட்டி நைட்டு தோசையை ஊற்றி அதையவே மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். பாப்பா பார்த்திங்கன்னா ஒரு 11:00 தான் எந்திரிச்சா. பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் எதுவுமே கொடுக்கல. வந்தோடனே பால் கொடுத்து மட்டும்தான் படுக்க வச்சுருந்தேன். எந்திரிச்சோடனே ஒரு 1/2 hour விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுத்தேன். பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு மடிக்க வேண்டியது. 2 நாள் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மடிக்காமல் அப்படியே போட்டு அது என்னடானா மலை மாதிரி குமிஞ்சிருச்சு. எல்லா வேலையிலையும் விட ஒரே ஒரு வேலை தான் கஷ்டம், இந்த ட்ரெஸ் மடிக்கிறது. ஆனால் அதுதான் ஈஸியான வேலை. ஆனால் அதுக்கு நம்ம உட்காந்து மடித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு பொறுமை கிடையாது. எப்படா அதை சீக்கிரம் மடித்து முடிப்பேன் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு வேலை எடுத்துட்டா அதை அப்போவே சீக்கிரமே முடிச்சிடணும். அது பெண்டிங் வைக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். நல்லா நீட்டாக மடித்து வைக்கிறதும் நானாக தான் இருக்கும். அதை கபோர்ட்லேருந்து களைச்சி விடுறதும் நானாக தான் இருக்கும். ஏன்னா ட்ரெஸ் எடுக்கும்போது எப்படியாவது நான் களைச்சி விட்டுருவேன். அது என்னமோ என்னால் மட்டும் அதை மாற்றிக்கவே முடியல. எப்படியும் கபோர்டு வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு டைம் வந்து கபோர்டில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட்டு மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். பாப்பா பார்த்திங்கன்னா விளையாண்டுருக்கிறதுக்கு நான் மடித்து வச்சுருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்தேன். இவங்க முழிச்சிருக்கும் போது ட்ரெஸ் மடிக்கிறது அதை விட டாஸ்க்குன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு மூட் இருந்தால் நம்ம சொல்கிறத கேட்டு அப்படியே அமைதியாக போய் அவங்க வேலையை பார்ப்பாங்க. இல்லைன்னா அதை கண்டிப்பாக எடுத்து களைச்சி விட்டுட்டு தான் போவாங்க. நீங்கள் உங்கள் பேபிக்கிட்ட இதை அனுபவப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக எல்லா ட்ரெஸ்ஸையும் மடித்து முடித்தாச்சு. இனி எல்லாம் எடுத்து கபோர்டில் அரேஞ்ச் பண்ண வேண்டியது மட்டும்தான். இந்த வீடியோ இதோட முடிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.